Paadal Ministry. Lyrics, tune and sung by Reverend D. Stanley Rajani, founder and director, and R. Marial Stanley. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை ஸ்டான்லி ரஜினி டி என்ற யூடியூப் சேனலில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும். ஜெப உதவிக்கு 7406619771. பிரைஸ் தி லார்ட். நம் அனைவரும் கூட கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வருகிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல வேளையில எங்களை தாழ்த்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் இருக்கும்படி நீர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும், வெண்மையாய் மாற்றும். அப்படியாய் நீர் கழுவி சுத்திகரித்ததற்காக பிதாவாகி தெய்வமே உமக்கு நன்றி. குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ உமக்கு நன்றி. பரிசுத்த தூய ஆவியானவரை உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம் சாமி. இந்த வேளையில கர்த்தர் பாடல்களையும் தேவ வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த அருமையான வேளையில கூட சில நேரங்கள் தேவனை ஆராதிக்க, அவருடைய சத்தியத்தை கேட்க, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இந்த நாளிலே சில வார்த்தைகளை நாம் பேசுவோம். இந்த வார்த்தை கேட்கிற யாவரும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கேட்கிற யாவரும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க பிரயாசப்படுங்கள். இன்றைய தினத்தில் சில வார்த்தைகளை கூட பேசுவதற்கு முன்னதாக ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாம வேலையில கூட தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிப்பதற்காக நாம் இந்த வேளையில அவரை பாடி நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. நீர் நல்லவரே, வல்லவரே, பரிசுத்த தெய்வமே. நீர் நல்லவரே, வல்லவரே, பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவநாம மகிமுண்டாகும்படியாக அவரை போல நாம மாற வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி. உமக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. சுத்திகரியும் எந்தன் வார்த்தைகளை, சுத்திகரியும் எந்தன் இதயத்தையும், சுத்திகரியும் எந்தன் வார்த்தைகளை,
சுத்திகரியும் எந்தன் இதயத்தையும், சுத்திகரியும் எந்தன் சரீரத்தையும், சுத்திகரியும் எந்தன் சரீரத்தையும். நீர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. நீர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. அல்லேலூயா. அவரை போல மாறுவதற்காக அவருடைய சத்தியத்தை நம் கைக்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அவரை போல மாற வேண்டும் என்றால் அவர் வேதத்தில் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். நாமும் பரிசுத்தர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. Thank you, Jesus. சுத்திகரியும் எங்கள் கூடாரங்களை, சுத்திகரியும் எங்கள் சபைகளையும், சுத்திகரியும் எங்கள் கூடாரங்களை, சுத்திகரியும் எங்கள் சபைகளையும், சுத்திகரியும் எங்கள் தேசத்தையும், சுத்திகரியும் எங்கள் தேசத்தையும். நீர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. நீர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. ஆமென். தேவ பிள்ளைகளே, அவரை போல மாறுவதற்காக நாம் அனுதினமும் பிரயாசம் செய்ய வேண்டும். அவரை போல வாழ்வதற்காக நாம் அனுதினமும் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை சுத்திப்பதற்கும் நன்றி ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. நன்றி தகப்பனே. சுத்திகரியும் முந்தன் வார்த்தையினால், சுத்திகரியும் முந்தன் சத்தியத்தினால், சுத்திகரியும் முந்தன் வார்த்தையினால், சுத்திகரியும் முந்தன் சத்தியத்தினால், சுத்திகரியும் முந்தன் இரத்தத்தினால், சுத்திகரியும் முந்தன் இரத்தத்தினால். நீர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. நீர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. நீர் நல்லவரே, வல்லவரே, பரிசுத்த தெய்வமே. நீர் நல்லவரே, வல்லவரே, பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை
உம்மை போல நான் வாழணுமே. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, உம்மை போல வாழ, உம்மை போல மாற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய வார்த்தையினால், உடைய சத்தியத்தினால், ரத்தத்தினால் எங்களை கழுவி உம்மை போல நாங்கள் மாற, உம்மை போல மாற வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில கூட நம்மை சுத்திகரித்து அவரை போல மாறுகிற பாடலை நாம் பாடியிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த வேளையில கூட சில நேரம் நிமிடங்கள் நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் 3வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை வாசித்து நாம் அதை தேவ செய்தியாக கேட்போம். அதன்படி நடக்க நாம் முயற்சி செய்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனமாய் நீங்கள் கேட்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்திலே ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியிடத்திலே போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலிடத்திலே போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்ன போலவே சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். அல்லேலூயா. ஆகையால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10 வரை நாம் வாசித்த பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சிறு பிள்ளையாண்டான் சாமுவேல் இடத்துல கர்த்தர் வந்து கூப்பிடுகிறார். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல. கர்த்தர் சாமுவேலை 4 முறை கூப்பிட்டு இருக்கிறார் என்று வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், உபதேசக்காரர்கள் நமக்கு 3 முறை கூப்பிட்டார் என்று சொல்லி தவறான ஒரு சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். ஆகையால வேதம் சொல்லுகிறது, 1 முறை சாமுவேலை வந்து கர்த்தர் கூப்பிடுகிறார். ஏலிதான் அவரை கூப்பிடுகிறார் என்று நினைத்து சாமுவேல் ஏலியிடத்திலே சென்று, என்னை கூப்பிட்டீரே என்று சொல்லி ஏலியிடத்திலே சொல்லுகிறார். 1 முறை அல்ல, இது போல 3 முறை கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிற பொழுது ஏலியிடத்திலே போய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏலியை கண்டு நீர் கூப்பிட்டீரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 3ஆம் விசை கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அறியாதிருந்தான், வசனத்தையும் அல்லது வார்த்தையும் அல்லது கர்த்தரையும் அல்லது வசனத்தையும் அறியாதிருந்தான் என்று, சாமுவேல் அறியாதிருந்தான் என்று வேதத்திலே நாம் படிக்கும்போது பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்தை நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம்.
வசனங்களை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம், சத்தியத்தை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம், வேதத்தை நாம் அறியாதவர்களாக தான் இருக்கிறோம். இன்றைக்கு பிரபலமான ஊழியக்காரர்கள் இருந்தாலும் யாராயிருந்தாலும் தவறான உபதேசத்தை செய்தாலும் கூட இது கர்த்தருடைய சத்தமா அல்லது இது வேறொருடைய சத்தமா என்பதை அறிந்து கொள்ளாதபடிக்கு நம் இருதயங்கள் செவிகள் மந்தமாகி கிடக்கிறது. அப்படிதான் சாமுவேலுக்கோ 3 முறை கர்த்தர் அழைத்திருந்தும் யார் கூப்பிடுகிறார் என்று அறியாதிருந்தார்கள் என்று வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். படித்த வசனத்தில் பார்த்தீர்களானால் தெளிவாக சொல்லுகிறது, அவன் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகையால் என்ன புரிகிறது? கர்த்தரும் நம்ம இடத்துல பேசுகிறதில்லை, தேவனுடைய வார்த்தையோ நமக்கு தெரிகிறதில்லை. இன்றைக்கு அப்படிதான் விசுவாசிகளும் இன்னைக்கு எந்த தேவ செய்தி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தவறான உபதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யார் கூப்பிடுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொண்டவர்களாக மாற வேண்டும். 3 முறை கூப்பிட்டார், ஏலி அதை அறிந்து கொண்டார். கர்த்தர் தான் கூப்பிடுகிறார், நான் 3 முறை அவரை கூப்பிடவில்லை, அவர் அழைத்து கொண்டிருக்கிறவர், சாமுவேலை கூப்பிட்டு கொண்டிருக்கிறவர் கர்த்தர் தான் என்று அறிந்து கொண்டு சாமுவேலுக்கு சொல்லி அனுப்புகிறார். இன்னொரு முறை கர்த்தர் உன்னை அழைத்தால், இன்னொரு முறை அந்த சத்தம் வந்தால் நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தாவே, சொல்லும் வார்த்தையை நான் கேட்கிறேன் என்று நீர் சொல்லு என்று சொன்னார். அதே வண்ணமாக 4ஆம் விசை கர்த்தர் வந்து சாமுவேலை நோக்கி முன்ன போலவே என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்ன போலவே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு நல்ல ஊழியக்காரர், ஒரு நல்ல போதகர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது, அதே வண்ணமாக நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் கூட இப்படிப்பட்ட உண்மையான சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள், உண்மையான போதகத்தை போதிக்கிற ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்டு, சொல் பேச்சை கேட்டு நாம் அப்படி செய்கிற பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நம்மால் கவனிக்க முடியும், கர்த்தருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும், கர்த்தருடைய சத்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற யாராயிருந்தாலும் நாம் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய சத்தத்தையா அல்லது யாருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம் என்கிற சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் நான் ஒரு பாடலை பாடுகிற பொழுது, ஒரு பாடலை நான் எழுதினேன். கர்த்தாவி சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு பாடலை எழுதினேன். அந்த பாடல்களை எழுதுகிற பொழுது இந்த வசனம் வைத்து தான் நான் எழுதினேன். எழுதுகிற பொழுது எல்லாரும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று எழுதுவார்கள். நன்றாக இருக்கும். நானும் அந்த பாடலை பாட இருக்கிறேன். கன்னடாவில் இருக்கிறது, கன்னடாவில் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவன் இருக்கிறது. தமிழில் கூட ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடலை எல்லாரும் போல நாம் எழுதக்கூடாது, இதை சரியா எழுத வேண்டும், மாற்றி நாம் எழுத வேண்டும் என்று சொல்லி நான் இத வசனத்தை வைத்து எழுத ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் கர்த்தாவே, சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன். அப்பொழுது இந்த சொல்லுகிறவர் யார் என்று பார்த்தால் சாமுவேல் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் பேரை நான் மென்ஷன் பண்ணேன், அவர் பேரை நான் சேர்த்து எழுதினேன். சாமுவேலின் தேவன் என்று எழுதினேன். இரண்டாவது யாரு பேரை போடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரை நான் யோசித்து சிந்திக்கிற பொழுது மோசேயின் பேரை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்புறம் இரண்டாவது நான் போட்டேன், மோசேயின் தேவன் என்று போட்டேன். மூன்றாவது யாக்கோப்பின் தேவன் என்று எல்லாம் சொல்லுகிறாங்க. அந்த யாக்கோப் இடத்துல யாரை போடுவது என்று நான் சிந்தித்து தேவனிடத்தில் கேட்கும்போது சொல்றாரு, உன்னை குறித்து போடு, நீ என்று போடு, நான் என்று போடு என்று சொன்னார். அப்பொழுதுதான் போட்டேன், என்னுடைய தேவன் அல்லவா இப்படி எழுதினேன். கர்த்தாவே, சொல்லும் வார்த்தையை நான் அடியேன் கேட்கிறேன். சாமுவேலின் தேவன், நீர் மோசேயின் தேவன்,
நீ எங்களுக்கு மட்டும் தேவன் இல்லையா என்று சொல்லிதான் இந்த பாரு அடியே நான் பாடலை எழுத ஆரம்பிச்சேன். நீங்க யூடியூபில் பார்க்கிற பொழுது ஸ்டான்லி ரஜினி என்கிறதான பேர் போட்டீர்களானால் இந்த பாடல் வருகிறது. பேஸ்புக்கில் போட்டீர்களானால் இந்த பாடல் வருகிறது. அல்லது உன்னதத்தின் ஆராதனை என்கிறதான லிங்க் போட்டீர்களானால் யூடியூபிலும் பேஸ்புக்கிலும் இந்த பாடல் வருகிறது. பாட்டு மகிழுங்க, தேவநாம மகிமை உண்டாகும். உங்களுக்காக இந்த பாடலை எழுதி நான் யூடியூப்ல பாடிருக்கிறேன், பிளஸ் பேஸ்புக்கில் பாடிருக்கிறேன். கேட்டு கவனமாக நீங்கள் இந்த பாடலை பாடி ஆராதிங்க. பல பாடல்கள் இருக்கிறது. இதை பாடி நீங்கள் ஆராதிக்கிற பொழுது தேவன் உங்களோடு இருந்து மகிமைப்படுவாராக. இந்த பாடலை பாடுவோமா? கேட்ட சத்தியத்தை தேங்க்யூ ஜீசஸ். தேவனை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனை ஆராதிப்போமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன். சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன். சொல்லலாம், ஆண்டவரே நீ சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. ஆமென். Thank you ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேவனை பாடி துதித்து அவர் நாம மாத்திரம் மகிமை உண்டாக்குவோம். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணமின்றி உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தை போக்குற பலியாய். பாவத்தின் சம்பளம் மரணமின்றி உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன். தேவ நாமத்தை தாய் என மறக்கலாம், தந்தை என மறக்கலாம், உற்றார் நம்மை மறக்கலாம். மறக்காது ஒருவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும், உற்றார் என்னை மறந்தாலும் மறவாதவர். எஸ், இந்த உலகத்தில் நம்ம இருக்கலாம். தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும், உற்றார் என்னை மறந்தாலும் மறவாதவர். உற்றார் என்னை மறந்தாலும் மறவாதவர். உற்றார் என்னை மறந்தாலும் மறவாதவர். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிறேன். எஸ், இந்த உலகத்துல அவர் வார்த்தை மாத்திரம் தெரிந்து கொண்டா போதும், அவர் சத்தத்தை மாத்திரம் கேட்டு அவர் பின்னாடி போனா போதும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. சொத்து சுகம் இல்லாமல் தோல்விகள் வந்தாலும் ஆத்துமா ரட்சிப்பிருந்தால் போதுமையா. அல்லேலூயா. சொத்து சுகம் இல்லாமல் தோல்விகள் வந்தாலும்
ஆத்துமா ரட்சிப்பிருந்தால் போதுமையா, ஆத்துமா ரட்சிப்பிருந்தால் போதுமையா, ஆத்துமா ரட்சிப்பிருந்தால் போதுமையா. கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். சாமுவேலின் தேவன் மோசேயின் தேவன் என்னுடைய தேவன் அல்லவா, சாமுவேலின் தேவன் மோசேயின் தேவன் என்னுடைய தேவன் அல்லவா. கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. இப்படியாக தேவன் பாடல்களை பாடி எழுத கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தியங்களை ரகசியங்களை பேச கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டியிருக்கிறார். என்னுடைய ஊழியம் வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி என்று சொல்லி தமிழ்ல சத்திய வார்த்தை ஊழியம் என்கிறதான ஊழியத்தை பெங்களூர் பட்டணத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். பல இடங்களில் தேவன் ஓப்பன் மீட்டிங்கில் பேச வைத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது வேர்ட் ஆஃப் ட்ரூத் பைபிள் காலேஜ் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். கோர்ஸ் இருக்கிறது. எத்தனை வருஷம் படிக்கிறாலும் அத்தனை வருஷம் ஃபீஸ் கட்ட வேண்டும். அதற்கேற்ற பைபிள் சர்டிஃபிகேட்டை வாங்கி நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது ஊழியம் உன்னதத்தின் ஆராதனை என்கிறதான பாடல் வீடியோ நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கவும் உங்களுக்காக தேவனுடைய செய்தியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய நம்பர் இந்த லிங்க்ல இருக்கிறது. இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் அழைப்பித்தார் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்காக தேவ வசனத்தை போதிக்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக, உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிப்பராக, தேவ நாம மகிமை உண்டாகும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதிப்பராக. தேவன் நாம வல்லமை உண்டாகட்டும், காத்து கொள்ளட்டும். நாம் சின்ன ஜெபத்தை ஜெபித்து நாம் முடிப்போம். எங்கள் அதிகமாக நேசித்து வருகிறாங்கள் அன்பின் பிதாவை, இந்த அருமையான நேரத்தில் ஒரு சின்ன செய்தியும் பாடி உம்மை துதிக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்த பெரிதான அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்கு உதவி செய்த என் அன்பு சகோதர பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. சகலத்தில் நீரே பெரியவராக இருங்க, நடத்து தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தில் எடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.